சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா கூட மேக்ஸிமம் பைக்கில் போயிடுவோம். இப்போல்லாம் நம்மளே தனியாக போகிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டோம். இருந்தாலும் அப்பா வந்து சொல்லுவார், எப்பவுமே வண்டியில் போகும்போது முக்கியமாக நைட் டைமில் போகும்போது ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் வில்லேஜ். அதனால் வந்து பன்னிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் என்ன வேணால் வரலாம் அந்த டைமில். நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி போக தெரியணும் அப்படின்னு சொல்லுவார். சின்ன வயசில் அப்பா கூட போகும்போது ஒரு டைம் கால் விருத்து என்னோடய செப்பலெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அப்போ அப்பாட்ட சொல்லும்போது விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போல்லாம் நிறைய விஷயம் நம்ம பார்த்து பார்த்து ஓட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். யார் எல்லாத்துக்கும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் கால் வந்து ரொம்ப நேரம் இப்படி காலை தொங்க விட்டு உட்காந்துருந்தாங்கன்னா காலெல்லாம் வீங்கிக்குது. அவ்வளோ வயசாயிடுச்சு. 30 வயசுலேயே ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் கொடுக்குது. யார் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடு வந்ததுமே நம்மளை அன்பாக உபசரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்ததுமே நாய் முன்னாடி முன்னாடி ஓடி வரும். மற்ற நாயெல்லாம் பார்த்தா உள்ளே வந்து விழுந்துடுமான்னு பயம் இருக்கும். ஆனால் இவனுக்கு எவ்வளோ உள்ளே வந்தாலும் அப்படியெல்லாம் விழுக மாட்டாங்க. நம்மளையும் விழுக்காட்டினதில்லை. உங்களை யார் அப்படி அன்பாக பார்த்துப்பாங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.